மனிதநேயம் பற்றி மிகச்சிறிய அளவில் பேசினாலும் ஒரு மகத்தான கருத்துக்களை வச்ச சின்ன பையன் அப்துல் கலாம். அந்த பையன் பேசின கருத்துகள் பல பேரால் பார்க்கப்பட்டு, ரசிக்கப்பட்டு, பகிரப்பட்டு தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வரைக்கும் போய் அவங்களுடைய பெற்றோர்கள் வச்சு அவங்களுக்கு என்ன குறைகள் இருக்குதுன்னு கேட்டு தீர்த்து வச்சாங்க. அந்த பெற்றோர்களுக்கு, அந்த குடும்பத்துக்கு ஒரு நிலையான வீடு இல்லை, 14 ஆண்டுகளாக வாடகை வீட்டுகளில் தங்கிட்டு இருக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் தினமும் விட்டுட்டு வர்றதுக்கே மிகப்பெரிய அளவில் சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்கிற கோரிக்கையெல்லாம் கேட்டு தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் குடிசை மாற்று வாரியம் மூலியமாக மிக துரிதமாக 2 நாட்களில் அந்த பையனுக்கு வந்து வீடை ஒதுக்கி கொடுத்தாங்க. கே நகர் சிவலிங்கபுரத்தில் இருக்கிற குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி கட்டடம் ரொம்ப புதுசாக கட்டப்பட்ட அந்த கட்டிடத்தில் 4வது நம்பர் ஃப்ளாட் வீடு அப்துல் கலாம் அவருடைய குடும்பத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த வீட்டை ரொம்ப மங்களகரமாக இங்கே இருக்கிற இந்த பகுதியில் இருக்கிற சின்ன சின்ன அரசியல் கட்சி உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறைன்னு சொல்லி எல்லாரும் அவங்களுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர்றது போல் எல்லாரும் வந்து நின்று அந்த பூ அலங்காரம் உடனடியாக சேரை வர வச்சு ஒரு ரிசப்ஷன் மாதிரி யாருக்காவது கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமானலாம் கேட்டு எல்லாரும் உடனடியாக ஒன்று கூடி மனிதநேயம் பற்றி பேசின ஒரு சிறுவனை அவங்க எல்லாரும் அவங்களுடைய சொந்தக்காரனாக நினச்சி இந்த விழா மாதிரியான ஒரு அமைப்பை ரொம்ப துரிதமாக ஏற்படுத்துகிறாங்க. இந்த விழாவில் வந்து தாய்மாமன் இல்லை, கிடா விருந்து இல்லை, ஆனால் மனிதநேயம் இருக்குது. மனிதநேயம் பற்றி பேசின ஒரு பையனுக்கு இங்கே இருக்கிற எல்லாரும் அவங்களுடைய மனிதநேயத்தை காட்டுறாங்க. தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின்லேருந்து இந்த தெருவில் இருக்கிற ஒரு சாதாரண பெட்டிக்கடை வியாபாரி வரைக்கும் அவருடைய அன்பை செலுத்துகிறாங்க. அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்குது.
ஒரு அன்பளிப்பு பரிசு வழங்குகின்றார்கள் நமது மாண்புமிகு கல்வி அமைச்சர். முறையில் நம்முடைய மதுரை பிலோமினா அவர்களும் இந்த கருத்தை சொல்லி பேசினாங்க. வேலொன்று பேசும்போது அவர் தொகுதியை பற்றி சொன்னார். கிழக்கில் என்ன இருக்குது, மேற்கில் என்ன இருக்குது, வடக்கில் என்ன இருக்குன்றது அப்படிப்பட்ட தொகுதி மயிலை என்று சொன்னார். அவ்வளோ தூரம் போக வேணாம். இதே ஸ்டேஜில் வேலுக்கும் சிலுவைக்கு நடுப்புற நான் அமர்ந்திருக்கின்றேன். இதுதான் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு சொன்னது. பாகுபாடு என்பது எதிலுமே இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார். ஆக அந்த வகையில் இன்றைக்கு சமத்துவத்தோடு அனைவரும் இன்றைக்கு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதில் எந்த ஒரு தீப்பொறியும் நம்மளை பிரிக்க வந்துச்சுன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது தான். தண்ணியை ஊற்றி முதல்ல அணைக்க வேண்டிய ஆட்களாக நாங்கள் இருப்போம். இன்றைக்கு இதே பகுதியை சார்ந்திருக்கின்ற மாமன்ற உறுப்பினராக நம்முடைய அன்பு சகோதரி ரேவதி அவர்கள் இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கார். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்கிறோம். அந்த வாழ்த்துக்களை சொல்லும்போது உங்களுக்கு என்ற கடமை, நீங்கள் நமது எம்எல்ஏ அண்ணனோட சேர்ந்து இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற இது போன்ற கல்வி நிறுவனங்களுக்கு நாம் என்றைக்குமே உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற முதல் கோரிக்கையாக ஒரு அமைச்சர் ஒரு கவுன்சிலர்கிட்ட வைக்கிறத விட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அதையும் நீங்கள் திறம்பட செய்ய வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீட்டை இருண்ட வீடு என்று சொல்லும் என்று பாரதிதாசன் சொல்லியிருக்கிறார். எல்லா நலமும் ஒரு வீட்டில் இருந்து சொன்னால் அங்கே கல்வி இல்லை அப்படின்னா அது இருண்ட வீடு தான். ஆனால் இன்றைக்கு அதை நமது மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் ஒரு மைய கருவாக வைத்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இந்த கல்விக்கு எப்படிப்பட்ட ரிஃபார்மேஷன்ஸ் நம்ம கொண்டு வரணும், அதை பற்றின சிந்தனை, அதில் என்ன புதுசாக கொண்டு வரலாம், புதுசாக எப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வரலாம். இப்போ எங்களுடைய பீட்டர் ஆல்ஃபோன்ஸ் என்ன சொன்ன மாதிரி இன்றைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் இருக்கின்றவர்கள்லாம் இப்போ நாங்களே எங்களோட திங்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, இப்போ பார்த்தாலும் புத்தகத்தையே படித்து மார்க் வாங்கி அப்படியே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதை காட்டிலும் ரிசர்ச் ஓரியன்டாக ஏதாச்சும் ஒரு இடத்துல ரிசர்ச் ஓரியன்டாக போகிறது தான் இன்றைக்கு வருங்காலத்தில் இன்றைக்கு இருக்கின்ற சமுதாயத்திற்கு அது மிக மிக அது தேவையான ஒன்றாக இருக்கின்றது. ஏன்னா புத்தகத்தில் 60 பக்கம் இருக்குது, 70 பக்கம் 80 பக்கம் புத்தகத்தை படித்தா மட்டும் நமக்கு எல்லாமே தெரிஞ்சுன்னு சொல்லிட முடியாது. உலக அறிவு தேவை, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுங்கிற ஒரு ஆசை இருக்கின்றது. பட் எல்லாத்தையும் அட் அ டைம் உடனே கொண்டு வந்துட முடியாது, உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஒரு மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட், வெரி சென்சிட்டிவ் டிபார்ட்மெண்ட் இது. இட் வில் டேக் சம் டைம். பட் அந்த சீட், அந்த விதை அப்படிங்கிறது வந்து மாண்பு முதலமைச்சர் தலைமை இருக்கின்ற இந்த ஆட்சியில் நம்ம அதை விதைக்கவில்லை என்று சொன்னால் வேறு எந்த ஆட்சியில் நம்ம விதைக்கப் போகின்றோம் என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு நாங்கள், ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த ஃப்ரீடம், திங்க் பண்ணுங்கள், நிறையா திங்க் பண்ணுங்கள், அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணுங்கள், இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட அறிவை நாம் புகுத்தலாம், ஏன் வெளிநாட்டோடு நம்ம ஏன் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம நாட்டில் பார்த்து, அதுவும் நம்மளுடைய தமிழ்நாட்டை பார்த்து மற்றவங்க பேசட்டுமே, தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குன்றதான், அந்த மாதிரி நம்மளை ஏன் கொண்டு வாங்க மற்றவங்க பேசட்டுமே என்கின்ற அளவுக்கு அந்த ஃப்ரீடத்தை எங்களுக்கு வழங்கியிருந்தார். வேலு என்ன சொன்னது உண்மைதான். ஆமாம், ஒரு பெண் முன்னேறுகிறார் என்று சொன்னால் அது ஒட்டுமொத்த அந்த சமுதாயமே முன்னேறதுக்கு சமம் என்று முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவே சொல்லியிருக்கின்றார். ஒரு எடுத்துக்காட்டு வளர்ந்த நாடுகளில் நீங்கள் வந்து கலிஃபோர்னியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கின்ற பெண்களுக்கான கல்வி அது முன்னேற்றம் அடைந்திருக்கின்ற காரணத்திற்காக தான் அங்கே இருக்கின்ற பல்வேறு டிபார்ட்மெண்ட் இன்றைக்கு வந்து அடுத்தடுத்த முன்னேற்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இல்லம் தேடி கல்வி அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த கல்வி கற்றல் இருக்க அந்த இடைவெளியை நாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற ஒரு சென்டர்ஸ் நம்ம நிறையா கொண்டு வரணும். அங்கே இருக்கின்ற குழந்தைங்களுக்கு வந்து அந்த பகுதியை சார்ந்த குழந்தைங்களுக்கு இந்த எஜுகேஷனை புகுத்த வேண்டும் என்று கொண்டு வரணும். பல விமர்சனங்கள் இல்லை, அது நிறைய பேர் தேவையில்லாத ஆளுங்க உள்ளே நுழைச்சிருவாங்க, அவங்களோட ஐடியாலஜி உள்ளே நுழைச்சிருவாங்க, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த கல்வி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்று பல விமர்சனம் வந்துச்சு. இப்படி இருந்தாலும் வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணோம் நாங்கள்.